ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸில வந்துட்டு பைத்தான்ல எப்படி ஸ்ட்ரிங்ஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம். ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் லேர்னிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இந்த கண்டென்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்த லைனாக ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆப்பிள். ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த ஒரு வேரியபிள் num_LTRSல லென் ஆஃப் ஃப்ரூட், அதாவது எவ்வளோ லெங்த், எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அது பண்ணினாங்க உங்களுக்கு 5 அப்படின்னு ஆன்சர் வரும். அதில் இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு அடுத்த இது என்ன படிக்கிறோன்னா, ஒன்று லென் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எவ்வளோ கேரக்டர்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும், அதுதான் இந்த ஆன்சர் 5. செகண்ட் வந்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து இந்த நம்பரில் வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் கேரக்டரை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் வித் 0. ஸோ ஸ்ட்ரிங்கில் எப்பயுமே ஸ்டார்டிங் வித் 0. ஸோ இங்கே ஃப்ரூட் ஆஃப் 0ன்னு போடும்போது இந்த ரைட் சைடில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏன்னு வரும். நான் ஃபஸ்ட்டு கேரக்டர், ஆப்பிளில் ஃபஸ்ட்டு கேரக்டர். செகண்ட் கான்செப்ட் வந்து ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் இப்போ 2: அப்படின்னு போட்டிங்கன்னா செகண்ட் கேரக்டர்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து 0th கேரக்டர் ஏ, அடுத்த கேரக்டர் பி, அது செகண்ட் கேரக்டர் 0, 1, 2 அது வந்து செகண்ட் பி. ஸோ பிஎல்இ செகண்ட் கேரக்டர்லேருந்து எண்டு. ஸோ அதுதான் அந்த அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுது. திரும்பியும் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டு. ஸோ மெயின்லி ஸ்ட்ரிங்ஸில் வந்துட்டு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங், ஒரு நம்பரை வச்சு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், ஒரு நம்பர்லேருந்து இப்போ 2லேருந்து எண்டு வரைக்கும், இல்லை பிகினிங்லேருந்து ஒரு நம்பர் வரைக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்குள்ளே. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்கில் வெரி பேசிக் ப்ரோக்ராம், பட் ஸ்ட்ரிங் வந்து வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காமன்லி யூஸ்ட் ஃபீச்சர் இன் பைத்தான். இதை வந்துட்டு இது வந்து பேஸ் ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நிறைய மேலே மேலே ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியும். ஓகே, தேங்க்யூ.